Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பரோட்டா ரெசிபிங்க. லேயரா ரொம்ப சாஃப்ட்டா நம்ம வீட்லயே ஈஸியான மெத்தட்ல நம்ம குறைவான நேரத்திலேயே இந்த பரோட்டாவை செஞ்சிடலாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பரோட்டா ரெசிபி அட்டகாசமா நம்ம வீட்ல ரெடி பண்ணலாங்க. இதுக்கு நம்ம சால்னாவை இப்படி ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. இந்த அருமையான பரோட்டா ரெசிபியை எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பரோட்டா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கேங்க. இதுக்கு 4 ஸ்பூனு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அது தேவையான அளவுக்கு. அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா சேர்த்தாச்சு. அடுத்தது இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுறணுங்க. இது எல்லாமே கலக்கிற அளவுக்கு நல்லா நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தது இது கூட நம்ம லேசான சூடு இருக்கிற ஒரு தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது தான் இந்த பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு இந்த சுடு தண்ணி ஊற்றி கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேசாக இருக்கணும் போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம பிசைஞ்சு விட்டுறலாங்க. இதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி அப்பப்போ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிசைஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி பதமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பிசைஞ்சு நல்லா ஒரு 5 நிமிஷமாவது விடாமல் கைவிடாமல் நல்லா இதை பிசைய நம்மளுடைய பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. அடுத்தது இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி மேலே இப்படி தடவி விட்டுறணுங்க. இப்போ இது வந்து காயக்கூடாது நமக்கு, அதுக்காக நல்லா இப்படி தடவி விட்டுறலாம். தடவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், அதிகமாக கூட தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு இருக்குது. இப்போ இதை நம்ம இதை 12 பீஸ் வர்ற அளவுக்கு நம்ம இதை சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்த மாவுக்கு 1/2 கிலோ மாவுக்கு 12 பரோட்டா வருங்க கரெக்டாக. இந்த மாதிரி நான் மாவு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவெல்லாம் பிரித்து எடுத்து வச்சோடனே இந்த மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இப்போ இந்த உருண்டைகளை நமக்கு காயாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ உருண்டை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா மெலிசாக இதை தீத்திக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். நல்லா சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே தேய்ச்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சுற்றி எடுக்கிறது வசதியாக இருக்கும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி கட்டரோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம இந்த மாதிரி கிழிச்சு விட்ருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கிழிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பக்கமாக இருந்து மேலே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக இப்படி நம்ம இப்படி உதறி விட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் நீண்டு வரும். மைதா இல்லைங்களா, இது நல்லாவே நீண்டு கொடுக்கும். இந்த மாதிரி நீண்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு பக்கமாக சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி எவ்வளோ நீட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, நம்ம தேய்ச்சதோடவே நீட்டாக இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு மறுபடியும் இதே மாதிரி இந்த பக்கம் சுற்றுனுங்க. இந்த மாதிரி ரெண்டையும் சுற்றிட்டு இப்போ சுற்றுனது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கணுங்க. இப்படி ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நமக்கு பார்க்கும்போதே நல்லா அடர்த்தியாக இருக்கும். நல்லா லேயராக இருக்குது. இப்போ நம்ம தேய்க்கும் போதே நமக்கு லேயர் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இப்போ சுற்றி மட்டும் தான் வச்சுருக்கோம், இதுக்கே நமக்கு லேயர் தெரியுது. இப்போ இதை நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கணுங்க. ஓரளவுக்கு ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்களேன். இப்போ தேய்க்கும் போதே நமக்கு நல்லா இந்த லேயர் தெரியுதா. இதை சுடும்போது இன்னும் நல்லா பஃப்னு வரும். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும், என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறது தானே. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். மறுபடியும் திருப்பி போடலாம். நம்ம சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சாதாரணமாக இந்த உப்பு, எண்ணெய், மைதா அவ்வளோதாங்க சேர்த்துருக்கோம். இதுக்கே நமக்கு நல்லா சாஃப்டாக கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இப்படி சுட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லேயர் நல்லாவே தெரியும். இப்போ பாருங்களேன், க்ளோஸ்அப்பில் காட்டும்போது பாருங்கள், நமக்கு சுட்டு எடுக்கும்போதே நல்லா லேயர் இருக்குது. இன்னும் நல்லா அடித்து விட்டோம்னா இந்த லேயர் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நமக்கு ரொம்ப சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு 3 பரோட்டா நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. சுட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இந்த பரோட்டாக்களை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டணுங்க. இப்படி நம்ம தட்டி விடும்போதே நமக்கு அந்த லேயர்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா பரோட்டா ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பரோட்டா பார்த்திங்களா, லேயராக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி பரோட்டா நம்ம வீட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய அருமையான பரோட்டா ரெடி. உங்களுக்கு இந்த பரோட்டா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.